ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தானே நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செட் கிளியர் கோல்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற அந்த ஹேபிட்டை பற்றின ஒரு கிளியர் கோல் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி ஒரு கிளியரான கோலை செட் பண்ணுறது? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஹேபிட் மெடிடேஷன் அப்படின்னா, மெடிடேஷனை நான் டெய்லி பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு கோல் மட்டும்தான். நான் மெடிடேஷனை டெய்லி மார்னிங் 6:00 ஸ்டார்ட் பண்ணி 6:15 வரையும் பண்ணுவேன். அதாவது 15 மினிட்ஸ் பண்ணுவேன், எவ்ரிடே பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு கிளியரான கோல். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற அந்த ஹேபிட்டை எவ்வளோ டேஸ் பண்ண போகிறீங்க, எந்த டைமில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டூரேஷன் டைமில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் ஒரு கிளியரான கோல். செகண்ட் ஸ்டெப், ட்ராக் யுவர் ப்ராசஸ். நீங்கள் எஸ்டர்டே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இதே ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்களோட மைண்டிலே இருக்காது. இந்த மாதிரி உங்களோட ஹேபிட்டை நீங்கள் எவ்வளோ டேஸுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ப்ராசஸை ட்ராக் பண்ணுறது. ப்ளே ஸ்டோரில் ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஹேபிட் ட்ராக்கர் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட ஹேபிட்டை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணலாம். எனக்கு மொபைல் அப்ளிகேஷன்லாம் வேணாம், எனக்கு ஒயிட் போர்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற அந்த ஹேபிட்டை மந்த்லி சார்ட் பண்ணி அதை நீங்கள் தினமும் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத டிக் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஹேபிட்டை ட்ராக் பண்ணலாம். தேர்ட் ஒன், டெம்ப்ளேட்ஸ். கூகுளில் ஹேபிட் ட்ராக்கர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டுருக்கும். அதில் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர் ஃபார்மில் வச்சு கூட நீங்கள் டிக் பண்ணி அந்த ஒரு ஹேபிட்டை ட்ராக் பண்ணலாம். இப்படி உங்களோட ப்ராசஸை நீங்கள் தினமும் ட்ராக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷனை தரும். ரெகுலராக அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஒரு 10 மினிட்ஸ் தானே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு டிக் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் கிடைக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரிகர் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டிக்குங்கிற ஒரு ரிவார்டுக்காகவே நீங்கள் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டெப் 3, ஸ்டார்ட் வித் ஸ்மால் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஜிம்முக்கு வீக்லி 7 டேஸும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 வீக்கில் 2 டேஸ் ஜிம்முக்கு போகணும், செகண்ட் வீக் 3 டேஸ் ஜிம்முக்கு போகணும், தேர்ட் வீக் 4 டேஸ் ஜிம்முக்கு போகணும். இப்படி சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போகணும். இந்த ஒரு விஷயம் கூட உங்களோட ஹேபிட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த பெஸ்ட் டைம் ஃபார் நியூ பிகினிங்ஸ் இஸ் நவ். நெக்ஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி. நீங்கள் உங்கள் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அது இன்கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு 2 டேஸ் பண்ணுவீங்க, அடுத்தது ஒரு 3 டேஸ் சுத்தமாக பண்ண மாட்டீங்க. அப்படி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறத நீங்கள் ஒரு ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதை ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும். ஆனால் ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். வரி பண்ணாதீங்க. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டும், நான் என்னோடய ஹேபிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறனோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும், ஒயிட் போர்டோட லிங்க்கும், நான் யூஸ் பண்ணுற அந்த பேப்பர் ஃபார்மெட்டோட டெம்ப்ளேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.